Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. எபிசோட் ஓப்பனில் நம்ம வந்து ஹீரோக்கு எனக்கு டேலண்ட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ என்ன இப்படி இன்சேனாக இருக்க? நீ அந்த பாரில் அப்படி என்னத்தை பண்ண? அவங்க என்ன கிக் அவுட் பண்ணிட்டாங்க? நீ இப்படிலாம் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேமிலி ஹானர் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. உனக்கு கொஞ்சமாச்சு ஏதாச்சும் புரியுதா? நீ வாட்டிக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, டேலண்ட்டு தான் வந்து நம்ம ஃபேமிலி ஹானரை வந்து ரொம்ப தூக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, பிரதர் பிரதர் என்ன என்ன பண்ணீங்க? அந்த யங் மாஸ்டர் நீங்கள் அடிச்சிட்டிங்களாமே, அவங்க இங்கே வந்திருக்காங்க, என்ன பண்ணீங்க பிரதர் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போயே நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் அவங்களோட அக்காக்காக. அப்படியே கட் பண்ணி இன்னொன்று ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து சேரிட்டில் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோட அக்கா வந்து அழுதுகிட்டு போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப என்னைய இறுக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை எனக்கு பவர் இருந்தா இந்த ஃபேமிலியை நான் மொத்தமாக நிப்பாட்டி வச்சுருப்பேன் அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மா வந்து, டேமின் எதுக்காக வந்து ஃபேமிலி லேண்ட்லேருந்து காசை வாங்கி இப்படி பண்ணி வச்சுருக்க? நீ ஏன் இப்படி பண்ண? ஏன் பண்ண அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இது அதே தான், எனக்கு மட்டும் டேலண்ட் இருந்துருந்துச்சுன்னா எங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்கிட்டேருந்து எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடாக ரெண்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு நோபல் ஃபேமிலியாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சிருக்கலாம். அதுக்காக நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி டேலண்ட் இருந்திருக்கலாம் அப்போ நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோக்கு வெறுப்பு வருது. எல்லாம் டேலண்ட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து ரொம்ப வந்து டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி போகிற நேரம் அப்போ கூட டேமியன் அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அக்கா. அட்லீஸ்ட் இந்த காசையாச்சும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்க்கும்போது, இங்கே பாரு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சரியா, பார்த்து போகணும் சரியா அப்படின்னு அவங்க அக்கா வந்து என்னதான் நடந்தாலும் வந்து ரொம்ப அன்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு, அக்கா நான் உன்னோட வாழ்க்கையை மொத்தமாக ரூயின் பண்ணிட்டேன். ஆனால் ஆனால் நீங்கள் என்ன இப்படி அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல கில்ட்டு தாங்க முடியாமல் அந்த காசை எடுக்கவும் முடியாமல் கடைசியாக அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல அவங்க அக்கா மூஞ்சியை கூட பார்க்காம அவங்கள ஃபேஸ் பண்ண கூட முடியாமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ எனக்கு ஒரு வேளை ஸ்கில்லு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருந்தா என்னோடய ஃபேமிலிட்டேருந்து நான் இப்படி எஸ்கேப் ஆகிருக்க மாட்டேன். ஆனால் அந்த நாள் நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ தான் நான் முதல்ல இந்த கில்ட்டையும் ஷேமையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்போ நான் என்ன நான் உணருது அப்படின்னு ஹீரோ வந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ இதளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாஸ்ட்டில் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எக்கச்சக்கமான அவமானம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். அது போக வந்து நம்ம ஹீரோ வந்து ஒழுங்காக இல்லாத காரணத்தினால தான் அவங்களோட மொத்த ஃபேமிலி வந்து ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு. இதனால வந்து ஹீரோட சிஸ்டரும் சரி கட்டாய கல்யாணம் மாதிரி கொடுக்குற மாதிரி போயிட்டாங்க. அது போக ஹீரோட அந்த ஹானர் அது எல்லாம் ரொம்ப இறங்கிடுச்சு. அப்புறம் ஹீரோட்ட இருக்கிற அந்த வெல்த் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. இதான் வந்து கான்செப்ட். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அதில் பேசியிருக்கிறது புரியலன்னா இதை வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து முட்டி போட்டுக்கிட்டு, நான் எப்படி இந்த இடத்துல பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன்? நான் எப்படி இங்கே வந்தேன்? சரி இங்கே வந்துட்டேன். ஆனால் நான் அப்போ என்ன நினச்சேன்னா, என்னோட ஃபேமிலிட்ட வந்து ஒரு அப்பாலஜைஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆனா நான் இப்படி பாசிட்டிவ் வரும்னு நான் எதிர்பார்க்கலையே! அப்படின்னு ஹீரோ யோசிக்கும்போது, அந்த இடத்துல ஒரு பிரகாசமான ஒளி வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒளிய நம்ம ஹீரோ பார்க்கும்போது, ஒருவேளை இது ஏதாச்சும் ஒரு டிவைன் மிராக்கிளா இருக்குமோ! அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கைய பார்க்குறான். அவன் கை நடுங்கிட்டு இருக்கு. நான் நினச்ச மாரி தான். என்னதான் வந்து எனக்கு டெக்னிக்கு, பவர் எல்லாமே இருந்தாலும், அது இந்த பாடி தாங்க மாட்டுது. இந்த பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அப்பதான் ஹீரோ ஒரு ஸ்கில்ல காமிக்கிறான். இப்போ ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணது பேர் தான் வேவ் பிரேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெக்னிக்க வச்சு ஒரு பெரிய அதிர்வே கொண்டு வர முடியும். அவ்வளோ பெரிய பலசாலியான ஒரு ஸ்கில்லு. அதை நம்ம ஹீரோக்கு எதிராக யூஸ் பண்ணும்போது, நம்ம ஹீரோ அதை ஜஸ்ட் பார்த்துருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அந்த பவர் வந்து உடனே அப்டேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த பவரை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து கேசில் வால் டிஸ்ட்ராயர் அப்படின்னு அந்த பவரை மாற்றி அது பெரிய டிஸ்ட்ராக்ஷன் மூலமாக அவனை எதிர்த்து வந்து அந்த நைட்டு, அதாவது அந்த ஸ்கில் யூஸ் பண்ண நைட்டே அந்த ஸ்கில் மூலமாக இறந்து போனான். இதை நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரப்போ நல்ல வேலை கிளாரியஸ் யங் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் ரொம்ப டயர்டாக அப்படின்னு ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தா எங்கள் சர்வன் மாதிரி தான் இருக்குது. இவன் பேர் என்னமோ இருக்குமே, ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். விக்டர் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, யங் மாஸ்டர் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க? லேடி லூயிஸா வந்து நீங்கள் திரும்பி வரணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கீங்களே அப்படின்னு. அது போக பேட்ரியாக்கி வேற உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது,
இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரிலையா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அடுத்து நம்ம ஹீரோ பிடிச்சி கத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த அந்த இடம் பேர் தான் வந்து எக்ஸகன் விஸ்கான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வாட் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அப்படியே எஸ்கேப் ஆகிறான். பார்த்தா அது வெறும் டம்மி ஸ்வாட் தான். அந்த ஒரு கோவத்தில் அடிக்கும்போது அப்படின்னு வெறுப்பாகி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. இது நீங்கள் ரொம்ப இன்சென்டாக போயிட்டா, நீ இப்போ என்னடா பண்ணி வச்சா, அந்த பார்ல அப்படி என்னடா பண்ணி வச்சா அப்படின்னு வந்து அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பார் தான் வந்து ஸ்டார்டிங்காக வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு பேக்ட்ராப் ஆனது. இங்கேருந்து தான் நம்ம ஹீரோட வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெட்டு போயிட்டே இருந்துச்சு. ஐ மீன் அவன் அப்படியே எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான். அந்த இன்சிடென்ட் தான் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அடுத்து இங்கே வந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து பிடிச்சிக்கிட்டு, நீ காம் டவுன் இருங்க, அப்பா நீ பாட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, நம்ம ஃபேமிலி ஆனர் எப்படி வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அமைதியாக இருக்கானா, எல்லாரையும் நீ விடுங்க, நான் அவனை விட மாட்டேன், அவனை வந்து பிடிச்ச அவன் மண்டையை வந்து உடைக்கிறேன், அவன் மண்டை எலும்பு உடைக்கிறான்னு நான் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போல்லாம் இந்த மூமெண்ட் அப்போ நான் திரும்பி வந்திருக்கேனா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அம்மா வந்து, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம குழந்தைய கொலை பண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா இருப்பாங்களே, டேமியன் அக்கா, அவங்க அப்பா நிப்பாட்டுங்கப்பா, என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சு ரேஷ்னலாக யோசிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ எத்தனை நாள் ஆச்சு எங்கள் அப்பா வாயால் திட்டு வாங்கினது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் இப்படி தடுக்கிறதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பாஸ்ட்லேருந்து நம்ம ஹீரோ அதுக்கடுத்து யாருமே பார்த்துருக்க மாட்டான், ஏன்னா எல்லாரும் இறந்துருப்பாங்க. அப்போ தான் காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா பேர் பால் ஓபின்சன் எக்ஸிகன், அப்புறம் அவங்க அம்மா பேர் வந்து மேரிடா எக்ஸிகன், அக்கா பேர் வந்து லூயிஸா எக்ஸிகன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து எக்ஸிகன் ஃபேமிலி. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நடுங்கிட்டு இருக்கான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு இருக்கும்போது, என்ன இவன் நடுங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அழுகிறான். ஏன்னா அவன் அழுகிறான்னா, ஆமாம் நீங்கள் திட்டிங்கன்னா அழுக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேமியன் ஏன் அழுகிற அப்படின்னு எல்லாரும் அப்படின்னு அக்காவும் அவங்க அம்மாவும் வந்து சமாதானப்படுத்த வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் அப்போ அப்போனா இந்த தடவை என்ன எக்ஸ்கியூஸ் வச்சுருக்க சொல்லு, வாய் திறந்து சொல்லு, ஏதாச்சும் யூஸ்லெஸ் எக்ஸ்கியூஸ் வச்சுருப்பல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்வாடில் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டிக்குன்னு போட்டிருக்கு. ஸோ வந்து அன்பால் வந்து அடிக்கிற ஸ்டிக்கு போல் அந்த ஸ்வாடு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீ எப்பயும் போல தான், எதுவுமே இல்லையா, என்னது எதுவுமே இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கிறாங்க. ஏன்னா இவன் எப்போ பார்த்தா ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சுருப்பானே, வாய்ப்பே இல்லையே, ஏதாச்சும் ஒரு ரீசன் வச்சுருப்பியாடா, ஏதாச்சும் உன்னை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வச்சுக்கிட்டே இருப்பியா, இப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது நம்ம ஹீரோ, நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் நீங்கள் இப்படி டேரெக்டாக சொல்லிக்கிற எனக்கு கொஞ்சம் ஹேர்ட் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது போக வந்து இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட ஹானரை வந்து நான் இப்படி இறக்கிட்டேன், அதனால் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுக்கணும், இதுக்காக வந்து எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்போனா வந்து இப்போயாச்சும் உன் வாய் பேசுது, அது சரி இந்த தடவை உன்னை வேணால் மன்னிச்சு விட்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பா அப்போ நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட அப்பாவுக்கு என்ன சொன்ன, இப்போ நீ என்ன சொன்ன, அதாவது நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லா தப்பையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அது போக நான் திரும்பி வந்ததுக்கு அடுத்து நான் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இதை கேட்ட 3 பேருமே வந்து, ஐயா அவனை வந்து பலமாக மண்டையில் எவனாச்சும் அடிச்சிட்டாங்களா, அந்த பார்லேருந்து அடிச்சனால அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, இவன் இப்படிலாம் இருக்க மாட்டானே அப்படின்னு 3 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்போ மெர்ச்சன்ட் சிட்டி லேண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காங்க. எங்க மாஸ்டர் நம்ம வந்துட்டோம், அங்கே தான் போனோம் அப்படின்னு வந்து அவனோட சர்வன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்க மாஸ்டர் நீங்கள் திரும்பி உண்மையாக போய் ஆகணுமா, ஏன்னா எந்த சப்போர்ட் இல்லாமல் போனீங்கன்னா ரூமர்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா, ஏதாச்சும் தப்பாக கூட ஆயிடலாம் எங்க மாஸ்டர் அப்படின்னு வந்து அவங்க சர்வன்ட் வந்து ரொம்ப அக்கறையாட சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து, நீ ரொம்ப பயந்தானா நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்க மாஸ்டர் புரியல, என்ன சொல்ல போறீங்க, எங்க மாஸ்டர் அவ்வளோ போகக்கூடாது, எங்க மாஸ்டர் நான் எப்படி எங்க மாஸ்டர் உங்களை விட்டுட்டு போவேன் அப்படின்னு வந்து அவங்க சர்வன்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து, கவலைப்படாதடா நான் போய் வெறும் அப்பாலஜி தான் பண்ண போகிறேன், அதனால என்ன ஆகப்போகுது, நான் ப்ராப்பராக அப்பாலஜிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, சரி பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம போயிட்டு சும்மா எல்லாத்தையும் முடிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் வராது, இந்த இடத்துல மொத்தமாக பிரச்சனையை முடிச்சிட்டா ஃப்யூச்சரில் வர மிஸ்டேக் எல்லாத்தையும் நான் இனிமேல் வந்து திரும்பி வர வைக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு நல்ல பையனா மாதிரி அப்பாலஜிஸ் பண்ண போய்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியல நான் எப்படி பாஸ்ட்லேருந்து இங்கே வந்திருக்கேன்னு, ஆனால் ஒருவேளை இது ஒரு கடவுளோட ஒரு சான்ஸாக இருக்குமோ, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க போல் என்னோட வாழ்க்கையை நல்லா வாழணும்னு, அதனால் நான் திரும்பி வந்து அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டேன், இப்போ இருக்க டேலண்ட் வச்சு என்னோடய ஃபேமிலி ஃப்யூச்சரை வந்து பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்கான். அந்த இடம் அப்போ 2 பேர், யார் இது, ஆமாம் நோபல் மாஸ்டர் என்ன திரும்பி வந்திருக்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறேன். ஆமாம்மா எங்களை வான் பண்ணி வச்சிட்டோம்ல, இப்போ நான் மூஞ்சியை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து, எனக்கு இவங்களை பற்றி அவ்வளோ ரிமெம்பரே இல்லையே, ஆனால் ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே,
இவங்ககிட்டருந்து என்னமோ ஒரு வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இங்க வந்து ஓனர்ட்ட அப்பாலஜைஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஆ ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனால அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, அந்த இடத்துல 2 பேரும் குறுன்னு குறுன்னு பார்த்துட்டு இருக்காய்ங்க. என்ன 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 என்னடா இவன் அப்பாலஜி பண்ண வரானா? அப்ப நான் போய் பாஸ்ட்ட சொல்லணும் போலயே! ஆமா என்ன ஒரு நோபல் எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஃபன்னியா இருக்கே! இவனா இப்படி பேசுவானா? அப்ப நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ? அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஹீரோ வந்து எல்லாத்தையும் அமைதியா இருக்கும்போது, இன்னும் என்ன சொல்றான், இங்க பாரு ஒரு ஷேடியான ஃபேமிலி. அதாவது எதுக்கு உதவாத ஃபேமிலிலேருந்து ஒரு எல்டர்ஸ் சன் வந்து திடீர்னு வந்து பொறுப்பு வந்துருச்சு போல. அப்படியே வந்துகிட்டு இருக்கான். அது போக இவன் இப்படி இருக்கா? அப்ப நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப தரைகுறைவா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அமைதியா இருக்கான். சரி, சரி. நான் ஏதோ ஒண்ணு கேள்விப்பட்டேனே, உங்க ஃபேமிலில வந்து ஒரு ரேரான ஒரு பியூட்டி இருக்காமே. ஓ! அப்படியா? அப்போ நீ யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? அதாவது நம்ம ஹீரோ அக்காவ பத்தி ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அமைதியா இருக்கும்போது, யங் மாஸ்டர் நாங்க வேணா அப்பாலஜிஸ ஏத்துக்கிறோம். அதுக்கு பதிலா உங்களோட அக்காவ எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா? அப்ப நாங்க பார்த்துக்கிறோம். அப்படின்னு ஒரு மாரி வந்துகிட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. விட்றா அவன் அழுக போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அவங்க திருந்தவே மாட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவங்க கையில இருக்க கத்திய வாங்குறான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு புரியாதம்போது, நம்ம ஹீரோ அந்த கத்திய வாங்கி சுத்திக்கிட்டு இருக்கான். நான் நெனச்ச மாரி தான். நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டு போலான்னு தான் நெனச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற ஒருத்தன் வந்து, "டேய் இவன் என்ன கிரேசியா இருக்கான். இவன் எப்புட்றா அத வாங்குனான்?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரப்ப, சரி நான் அப்பனா ரொம்ப உங்கள ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன புல்ஷிட் பேசிக்கிட்டு இருக்க? என்ன நீ உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க? அப்ப அங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட கை மட்டும் பறந்து போகுது. அப்போ, என்ன நடக்குது? அப்ப நான் அந்த இடத்துல பார்க்குறான். ரத்தம் தெறிச்சு போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவன் கை வெட்டப்பட்டிருக்குன்னு. அப்பதான் அவனுக்கு வலிக்குது. அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். சரி, உன்னையத்தான் நான் ஒழுங்கா வரணும்னு நெனச்சேன். ஆனா நீ என்னைய விட மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஸ்வாட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இது எந்த மாதிரியான ஒரு பெர்சன்? எப்படி இந்த விஸ்கன் விஸ்கன்ல எப்படி இப்படி ஒருத்தன் இருக்கான்? அது போய் இவன் 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 ஓல்டஸ்ட் சன்னா இவன் வந்து ஒரு டிராஷ் தான அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட் வச்சு குத்துற மாரி காமிக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து அங்க இருக்க அந்த சர்வன்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான். "யங் மாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு மொத்தமா முடிச்சு விட்டாய்ங்க." அப்படின்னு வந்து அவங்க சர்வன்ட் ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.